உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் உத்திராட நட்சத்திரம். நீங்கள் ஒரே ஒரு அடுத்து வச்சிருக்கக்கூடிய தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, மிச்சம் 3 போதி வச்சுருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், ஒரு மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தலைகணம் எல்லாம் எட்டி பார்க்க போகுது. குருவோட பார்வையில் இருக்கும்போது வேறு என்ன வேணும் சாமி, எல்லாம் கிடைக்க போகுது. எதை இழந்தீங்களோ, எது வேணுமென்று தவித்தீங்களோ, எதற்காக ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். நிறைய சொந்த சூழல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நிறைய சுற்றாரோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் மீதான ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இருக்குது. யாருக்கு? உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய ராகு, நட்சத்திரநாதன் ராகுவோட அமைப்பில் இருக்கிறது ரைட்டாக தப்பா? எஸ், ரைட்டு. நீங்கள் ஒருவேளை தனுசுவாக இருந்தீங்கன்னா சூப்பர். நீங்கள் அந்த பக்கம் மகரமாக இருக்க பட்சத்தில் 2ஆம் இடத்துல ராகு இருத்தல் அப்படின்றது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், செயலில் நிதானமாக இருக்கணும். ரொம்ப ஒரு மாதிரி கர்வமாக பேச வைப்பார் ராகு. அதே மாதிரி பணம் வர்றது எந்த வழியில் வந்தாலும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே தூண்டி விடுவார். கவனமாக இருக்கணும். சட்டத்திற்கு புறம்பானவர்கள் கூட உங்கள் மேலே பரக்கூடாது. இந்த தடவை அப்படி இருந்துட்டிங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் வம்பு வழக்கில் மாட்டிக்கிறது, தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிறது, தேவையில்லாமல் அரசாங்கத்தில் ஒரு இது பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் வரும். கொஞ்சம் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஹெல்மெட்டெல்லாம் போட்டு போங்க. இல்லை தேவையில்லாமல் ஃபைன்லாம் கட்ட வேண்டி வரலாம். போலீஸ்காரரை பிடிச்சி ஃபைனை கட்டு அப்படின்னு சொல்லுவார். லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன், வீடு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்? உத்திராட நட்சத்திரக்காரங்க, மகர ராசியாக இருக்கிறவங்க. ஓகே, நிறையா மகர ராசியில் கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் முதல் 15 நாட்களும் ராகுவோட அப்படி இல்லை, அடுத்த 15 நாட்கள் சனியோட அமைப்பில் இருக்கிறனால கொஞ்சம் வேலையில் பழு வேலையில் முன்னேற்றம். அப்பாவுக்கு உங்களுக்குமான ஏதோ ஒரு சின்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இண்டிகேட் பண்ணது, அதை குறித்து ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை மைனஸாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அப்பா சம்மந்தப்பட்ட சில விஷயத்தில் இயங்குறதுக்கு இந்த மாதம் தயாராக போகிறீங்க. நிறையா பேருக்கு நல்லவே இல்லாமல் கூடி வரப்போகுது. 2ஆம் இடத்துல கூடிய ராகு உங்களை பிரம்மாண்டப்படுத்த போகிறார். யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்திருக்கீங்களோ, ஃபுட் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டுருக்கீங்களோ, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கீங்களோ, ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தரகு வேலை பார்த்துருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகமான காலகட்டம். அதே சமயம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத நம்ம செய்யாத ஒரு தப்புக்கு நம்ம வீண் பழி எடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். தலை சூடாகும். சூரியனோட ராகு சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் தலைவலி சம்மந்தமாக இருக்கும். முடி கொட்டுறது, தலையில் ஏதோ ஒன்று, கண்ணில் பிரச்சனை, முதல்ல மெயினாக கண்ணு பிரச்சனை வருது, கண்ணாடி உடையிறது, கண்ணு போய் பார்த்துட்டு வர்றது அப்படின்ற மாதிரி இந்த தடவை பார்க்க முடியாமல் போக முடியாமல் இருந்த கண் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த தடவை போயிட்டு கண்ணை செக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா நல்லவை கூடி வருது. அதே சமயம் கவனமாகவும் இருக்கணும். நிறைய பேர் மேனிப்புலேட் பண்ண வருவாங்க. இந்த நேரத்தில் 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நிறைய பேர் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் மாட்டிக்காமல் எச்சரிக்கையாக இருக்கணும். எது பண்ணாலும் தப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு சினாரியோ உருவாக்கி கொடுக்கும். கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, அது எல்லாம் இருக்கும்போது வரக்கூடிய அந்த ஒரு கர்வமும் ஒரு மமதியும் வெட்டி பார்க்கும். எனக்கு தான் ஒன்றும் இல்லையே மேம், நீங்கள் சொல்கிறது புரியுது, ஆனாலும் அப்படி கொஞ்சம் கர்வப்பட வைப்பார். யார்? ராகு. அதனால் அதில் கவனமாக இருக்கணும். ஓகே, உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை சூரியனோடு ராகு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக, அரசாங்க ரீதியாக, தலைமைத்துவத்தின் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சரியாக போகுது. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடப்பதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நான் சொன்ன மாதிரி ஹேர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய முடி கொட்டுறது, கண்ணு பிரச்சனை வர்றது, அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகே, நிறைய பேருக்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். திடீர்னு இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலை கற்றுக்கலாமா, வேறு வேலை பண்ணலாமான்ற மாதிரி ஒரு டிரான்சிட்டையும் ஒரு டிரான்ஸ்ஃபரையும் கொடுப்பார். நிறைய ஆன்லைன் மூலமாக உங்களுடைய வர்த்தகத்தை மேம்படுத்துவீங்க. சூரியன் தான் வர்த்தகம், தொழில். அது ராகுவோடு சேரும்போது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய தொழிலை மேம்படுத்துட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நிறையா திடீர்னு ஒரு ஃபேஸ்புக் ஆரம்பிக்கலாம், இன்ஸ்டா ஆரம்பிக்கலாம், திடீர்னு யூடியூப் ஆரம்பிக்கலாம். அதன் மூலமாக நம்ம வர்த்தகத்தை பெருக்கலான்ற மாதிரி எண்ணங்கள் வரும். அதில் நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கான ஆளுமை அதிகரிக்கும், உங்களுக்கான வியாபாரம் பெருகும். இல்லையா, இப்போ இதன் மூலமாக ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் சூப்பராக வரும். ஓகே, ஃபைன். உத்திராட நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் டீச்சர்கிட்ட கொஞ்சம் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. கவர்மெண்ட்டு சொன்ன விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. டைம் அப்படின்றது ரொம்பவே அதுதான் சூரியன். அது ராகுவோட சேரும்போது ஒன்றா டயத்துக்கு எந்திரிக்க முடியாமல் பண்ணுறது, இல்லை டயத்துக்கு நம்மளுக்கு எதுவும் கிடைக்காம பண்ணுறது மாதிரி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டைம்
அது சரியாக சாப்பிட முடியாமல், டயத்துக்கு சரியாக தூங்க முடியாமல், ஒரு மாதிரி கொஞ்சம் மிஸ்மேட்சான சில சினாரியோக்கள் எட்டி பார்க்கலாம். அதனால் அதை மட்டும் பார்த்து கவனமாக ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகே. கோவம், வேகம், ஒரு மாதிரி மனசஞ்சலம் இதெல்லாம் வந்துட்டு போகும். ஒரு மாதிரி விரக்தி நிலை, ஆங்ஸைட்டி இதெல்லாம் சும்மா ஒரு 15 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் ஒன்றும் கவலைப்பட வேணாம். பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு கிடைக்க போகுது. அதே சமயம் சுக்கிரன் பாய் சொல்லிட்டு டிரான்சிட் ஆகிட்டு போயிட்டாரு. அவர் உச்சமாக இருக்கார். அவர் நம்மளுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. ஸோ இந்த 5ஆம் வீட்டு அதிபதி வந்து இருக்கிறது அப்படின்றது 5ஆம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருக்கார். இவர் நம்மளுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. 4ஆம் வீட்டு அதிபதியாக வந்து உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றது நம்மளோட கொஞ்சம் ஓரளவுக்கு கவனமாக இருக்கணும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்கணும். அடிபடாமல், போகிற இடத்துல எங்கேயாவது வம்பு தும்பு பண்ணாமல், கோவப்படாமல் இருக்க வேண்டிய காலகட்டம். செவ்வாய் தம்பி, உங்களுடைய தம்பி, உங்களுடைய இளைய சகோதரத்துடைய உடல்நிலையில் மிகுந்த கவனமும் கொஞ்சம் அவங்களுடைய நடவடிக்கையில் அக்கறையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம். ஓகே. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். ஆளுமை தன்மை அதிகரிக்கும். இது வரைக்கும் வராத வாய்ப்புகள் வரும். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா, உங்களை நாங்கள் நம்புறோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க. வேலை பழு அதிகரிக்கும். நம்ம நேரம் நம்மகிட்ட இருந்தவங்க நம்மளுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க, லீவ் போட்டு போயிடுவாங்க. அவங்க ஃபைலையும் சேர்த்து பார்க்க வேண்டிய. ஸோ கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கும். அதே சமயம் குடும்பம் சார்ந்து சில குழப்பங்களும் எட்டி பார்க்கும். ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நல்லா தான் போயிட்டுருக்குன்ற மாதிரி வாழ்க்கை இது வரைக்கும் பண்ணதில்லை இல்லையா. 7.5 செல்லது முழுமையாக விடுபட போகிறீங்க. பெரிய நல்லவையெல்லாம் தேடி வரப்போகுதுன்ற போது உங்களுக்காக வாய்ப்புகள் வாசப்படியை தட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. கழிவுகள் போகக்கூடிய இடம், நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வரக்கூடிய இடத்துல கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும். மற்றபடி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோக பிராப்தி கிடைக்க போது, வருமான உயர்வு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். இந்த பக்கம் நரசிம்மர், இந்த பக்கம் சக்கரத்தாழ்வார் வரக்கூடிய ஒரு இது கிடைச்சதுன்னா பாருங்கள். சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றங்களும் தரக்கூடிய வழிபாடாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஓகே. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய குதிரை பார்க்குறது, குதிரை ஓடுற மாதிரி பார்க்குறது, குதிரை இமேஜ் பார்க்குறது, இதெல்லாம் சூரியனுடைய காரகத்துவம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் ஸ்பீட் எடுக்க போகிறீங்க. நானே உன்னை உள்ளே இருந்து இயக்க போகிறேன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரநாதனுடைய அமைப்பு ரொம்ப சரியாக இருக்கிறது. அதனால் நிறைய பலம் அதிகரிக்க போகிறது. தெய்வ அனுகூலம் கிடைக்க போகிறது. ஸோ குதிரை பார்க்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோக பிராப்தி வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த மார்ச் மாதம்.